மின்டிலர் போனால் இன்னும் அடிஷனல் 1 வீக் ஆகும். ஸோ வித்தின் 4 weeks அந்த ப்ராப்ளம் வில் ஷார்ட் அவுட் சால்வ் ஆகிடும். அதுவரை பொதுமக்களுக்கு ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள், பொதுமக்களோட கோஆப்ரேஷன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிராஃபிக் கன்ஜெஷன் நிறைய இருக்குது. தட் இந்த ஹைவேஸில் நடக்கிறதுனால ஸோ நாமளும் பொதுமக்களுக்கு ஒரு அப்பீல், தயவுசெய்து நம்மளாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம், கொடுக்கணுன்ற ஒரு வேண்டுகோள். இப்போ இந்த இன்ஸ்பெக்ட் பண்ண பார்க்கும்போது கிளமங்கத்தில் ஸ்டேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசம் மீன்ஸ் தெர் இஸ் நோ வோட் எக்ஸ்பிரஸ். கிளமங்கலம் ஸ்டேஷன் தான் அப்படி இருக்கணுமான்ட்டு அதுக்கு முந்தி போய் ராய்கோட்டை பார்த்தா ராய்கோட்டா போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் மோசமாக இருக்குது. உடனடியாக அந்த கன்சர்ன் அதிகாரிகளை ஃபோனில் தொடர்பு போது அவங்க சொன்னாங்க, இல்லை சார் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், இன்னும் மேலே இந்த ஃபண்ட்ஸ் வரல, கண்டிப்பாக வந்துடும், நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். எப்போ அனுப்பிச்சிங்க? நான் 6 மாதம் ஆச்சு அனுப்பிச்சு. உடனடியாக அது ரெக்டிஃபை பண்ணலைன்னா காங்கிரஸ் சார்பில் பெரிய போராட்டம் பண்ணுறோன்ற சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக ராய்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் அதே போல் கிளமங்கலம் போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே ஏன்னா பேசிக்கான அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ரெண்டாவது தண்ணி பத்தன். உடனடியாக அரசாங்கம் இதில் கவனத்தை செலுத்தி இருக்கிற ஸ்டேஷன்ஸில் நாங்கள் டெவலப் பண்ணணும். உடனடியாக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு ஆஸ் வெல் அஸ் வாட்டர் ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இது பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் கன்சர்ன் அதிகாரி லெட்டர் கொடுத்து ஃபோனில் தொலைபேசியில் பேசியிருக்கிறோம். அப்புறம் 21ஆந்தேதியிலேருந்து பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆகுது. நிச்சயமாக பார்லிமெண்ட்டில் இந்த கவனத்துக்கு எடுத்து சொல்லி இந்த பிரச்சனை சால்வ் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல கேட்டுருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு கவலை வேண்டாம். ஓசூர் ஜோலார்பேட்டை கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு முந்தி என்ன முயற்சியானா, இன்றைக்கி நம்ம ஓசூர் டு ராய்கோட்டா ஓசூர் கிளம்பங்க ராய்கோட்டை போட்டது, ராய்கோட்டை டு தருமபுரி மாரண்டலில் போய் மாரண்டலேருந்து இப்போ ஒரு இதுக்கிட்ட கேட்டிருக்கிறோம் அடிஷ்னலாக மாரண்டல் டு ஜோலார்பேட். இப்போது ஷார்ட்கட் இமீடியட்டாக வேணுன்றதுக்காக தருமபுரி போகிற ட்ரெயின் தருமபுரிலேருந்து பாலக்கோட்டை மாரண்டலில் போய் மாரண்டலிலேருந்து ஜோலார்பேட்டுக்கு முயற்சி பண்ணிருக்கோம். விமானத்தை கண்டிப்பாக வரும் சார். விமானம் வந்துட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு, கண்டிப்பாக வரும். பட் அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒன்றும் வெளி காட்ட மாட்டான்றாங்க. இந்த கவர்மெண்ட்டை நம்ம என்ன சொன்னாலும் ஆன் த ஸ்பாட் முகஸ்துதிக்கு. பட் அருமையான அமைச்சர், நம்ம யாருமே குறை சொல்லணும்னா நம்ம நேரில் பண்ணோம்னா சிரிக்கிறாரு, நம்ம கொடுக்க மனு வாங்குறாரு, போட்டோவை எடுத்துக்கோன்றாரு, டீ சர்விக்கிறாரு, டீ கொடுக்குறாரு, பிஸ்கட் கொடுக்குறாரு. சார் வில் ப்ரொசீஜர் வில் டூ சார்ன்றாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட பதில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் ஏதாச்சும் இல்லை நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அவர் சிம்பிள் எஸ் சார் வில் டூ சார்.